Nobody can make a weapon that will beat you when your enemies attack you. If people accuse you of bad things, you will show that they are wrong. That is what the Lord will do as a gift for his servants. Yes, I will show that they are right. That is what the Lord says. ஜனங்கள் உனக்கு எதிராக போரிட ஆயுதங்களை செய்வார்கள், ஆனால் அந்த ஆயுதங்கள் உங்களை தோற்கடிக்காது. சிலர் உங்களுக்கு எதிராக சிலவற்றை சொல்வார்கள், ஆனால் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு எதிராக பேசும்போது அது தவறு என்று காட்டப்படும். கர்த்தர் கூறுகிறார், கர்த்தருடைய ஊழியர்கள் எதை பெறுவார்கள்? என்னிடமிருந்து வரும் நியாயமான நன்மை மட்டும் பெறுவார்கள். Amen. Praise God. நிறைய விசுவாசிங்க ஒரு பரீட்சையை எதிர்பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க மறைமுகமாக. ஒரு நல்லது நடந்தால் ஒரு உபத்திரம் நடக்கும், ஆசீர்வாதம் வந்தால் ஏதோ தப்பாயிரும், நான் முன் செல்லும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு அட்டாக் இருக்கும் அப்படின்ட்டு இதே மாதிரி ஒரு யோசனைகளே கடந்து வந்துகிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறேன், பெஞ்சமினின் சரித்திரத்தை வாசிக்கும்போது பெஞ்சமின் அவர் சகோதரர்கள் போல சோதிக்கப்படல, அவன் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுறான். இந்த சந்ததி கான்ஸ்டன்ட் டெஸ்டிங்கோட சைக்கிள் இருந்து பிரேக் பண்ணப்பட்ட சந்ததி. ஒரு தெய்வீகமான ஒரு பாதுகாப்பு, ப்ரிசர்வேஷன். இட் இஸ் அண்டர் அ கவரிங் ஆஃப் டிவைன் ப்ரிசர்வேஷன். இயேசு டெட்டிலஸ்டைன் சொல்லும்போது அவர் உங்களை எக்ஸ்போஸ்டாக விடவே இல்லை. என்றைக்குமே அவர் உங்களை பாதுகாக்கிறார். ஹீ இஸ் செக்யூரிங் யூ. இட்ஸ் அ கண்டினியூஸ் திங். பெஞ்சமின் இன்டகிரேட்டட் அல்ல. யோசேப்பு அவன் சகோதரனை சோதிச்சான், ஆனால் பெஞ்சமினை சோதிக்கவே இல்லை. நல்ல ஆழமாக பாருங்கள், பெஞ்சமின் இன்டகிரேட் ஆகலை, அவன் குற்றம் சாட்டப்படலை, அவன் அந்த எமோஷனல் ஸ்ட்ரெயின் வழியாக போகல. ஏன்? பெஞ்சமின் கர்த்தர் வேலைகளை பெஞ்சமின் எதை காட்டுது? He represents those who live after the work which is finished. Ben Tetelestai belong to the old season. பாதுகாப்பு இந்த நபருக்கு உண்டாவது. ப்ரூவிங் சீசன் இல்லைங்க, பொசிஷனிங்கான சீசனை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காரு. கிங் ஜெஹோவாஷ் பாருங்க, ஆலயத்தில் எப்படி ஒழிக்க வைக்கப்பட்டான் பாருங்க. குவீன் எத்தாலியா அந்த வம்சாவளியை அழிக்கணும்ட்டு ராஜாவின் மகன்கள் எல்லாத்தையும் அழிக்க பார்க்குறான். ஆனால் ஒரு பையன் ஜெஹோவாஷ் மறைக்கப்பட்டான். 6 வருஷம் அவன் பாதுகாக்கப்படுறான். ஆலயத்தில் சோதிக்கப்படலை, எக்ஸ்போஸ் ஆகல, அட்டாக்ல, ஹிடன். ஏற்ற வேலையில் அவனை வெளியரங்கப்படுத்தி அவன் வெளியில் கொண்டு வராங்க. அவனை ராஜாவாய் கிரீடிக்கிறாங்க. வெளிப்பாடு இதுதான். கேஆஸ் வெளியில் முழுவதும் பிரச்சனை இருந்தாலும் கேஆஸ் ரூல்ட் அவுட் சைட். God preserved the promise inside. வெளியில் பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்தத்தை எப்பொழுதும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதுதான் பெஞ்சமினுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு. ஆமென். ப்ரொடெக்ஷன்ன்றது ஒரு வீக்னஸ் அல்ல, பலவீனம் கிடையாது. இட் இஸ் அ டிவைன் ப்ரிப்பரேஷன். ஒரு ஆயத்தத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கார். சில நேரத்தில் God doesn't expose you to prove your strength. He hides you to preserve your future. டெட்டிலிஸ்டாய்க்கு அர்த்தம் என்னன்னா, உங்கள் டெஸ்டினி, உங்கள் லக்கு ஃப்ரெஜைலாக இல்லைங்க, உங்கள் அழைப்பு வன்னரபுளாக இல்லைங்க, உங்கள் ஃபியூச்சர் ஆக்சிடென்டலாக இல்லைங்க, நீங்கள் மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. ஏசாயா 61:4 நம்ம திருப்பி நினைவு விடுவோம். இட் ரிக்வயர்ஸ், கட்டி எழுப்பணும்னா சர்வைவர்ஸ் தேவை. நாட் சர்வைவர்ஸ் ஆஃப் ட்ராமா, சர்வைவர்ஸ் பிகாஸ் தே வேர் ப்ரொடெக்டட். ஆமென். ஆண்டவர் கட்டி எழுப்புறவனை பாதுகாக்கிறார், பாதுகாத்து கொண்டே இருப்பார். ஆமென். He preserves the rebuilder. அவர் அசைன்மெண்ட்டை ரிலீஸ் செய்யறதுக்கு முன்பாக அவர் முதல்ல பில்டரை பாதுகாப்பார். ஒருவேளை நீங்க ஹிடனாவோ, ஓவர்லுக்டாவோ, இல்லை குவைட்டா பொசிஷன்டாவோ, இல்லை இன்னும் தெரியல, அங்கீகாரம் வரல அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தா தாமதம் நினைக்காதீங்க, பாதுகாப்புன்னு நினைங்க. கர்த்தர் உங்களை இக்னோர் பண்ணலைங்க, உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கார். He is preserving you for something great. நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு மனமாக டிக்ளேர் பண்ணுவோம், கர்த்தர் உங்கள் கரத்தில் வைத்தது நிச்சயமாய் பாதுகாக்கப்பட்டது. ஆமென். பாதுகாக்கப்படுகிறது. What he promised you is guarded. What he assigned you cannot be stolen. அதனால் இவன் திருடிட்டு போவான், அவன் திருடிட்டு போவான். உங்கள் வேலையை நீங்கள் தாங்க, உங்கள் வேலையின் கனியை நீங்கள் நிச்சயமாக சாப்பிடுவீங்க. You are not exposed, you are not covered.
No sudden setback, no premature collapse, only steady preservation. Amen. எல்லாரும் ஜெபிப்போமா. மாத்தமுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினால தெய்வீகமான பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கெல்லாம் பயம் எங்களை ஊட்டி வளர்த்துட்டு இருந்ததோ அந்தந்த இடத்துல கர்த்தாவே உமது சமாதானம் உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்துல கர்த்தாவே wherever anxiety about the future tried to raise, thank you for restoring confidence in you. Wherever doubt, question, safety, thank you for establishing assurance of that. We declare a supernatural covering. We declare hidden preservation. We declare a guarded destiny of Father. We are not tested to break. We are protected to build of Father. Tetelestai, the work is finished. Thank you, Holy Spirit, that the future is secure. In Jesus' name, Amen. Amen. கர்த்தர் உங்க மேய்ப்பரா இருக்கிறார். The Lord is your keeper. The Lord is your shade at your right hand. அதனால ரிலாக்ஸ் பண்ணுங்க. You're not walking alone. You are not exposed to chance. You are preserved. Protected people rebuild boldly. கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். God bless you. If this word ministered to you today, please take a moment to like and subscribe on YouTube. It helps others find this meeting. We meet every morning at 7:30 a.m. IST, both on YouTube and Google Meet. Do continue this journey with us.